ஹோட்டலுக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சரியான கூட்டமாக இருக்குது. கூட்டம்னா அவ்வளோ கூட்டம். நான் டோக்கன் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய டோக்கன் பார்த்தீங்கன்னா 173. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோவர் ரிச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து சிக்கனில் செட்டிநாடு கபாப் மட்டும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த செட்டிநாடு கபாப் மட்டும் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து நிசாம் சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குழந்தை எனக்கு பக்கத்தில் உட்காந்து என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். என்னால் ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருக்குது. ஃபோர்க் கொடுத்துருக்காங்க, நார்மல் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ தள்ளி வச்சு, ஏன்னா கையில் சாப்பிட்ற மாதிரி அந்த சுகம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் செம்ம சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா பேரடைஸ் ஹோட்டல் வந்து நம்ம ஹைதராபாத் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி கூட வச்சுக்கலாம். நல்ல ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸ் வந்து எனக்கு வந்துச்சு. அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க ஹைதராபாத் போனீங்கன்னா கண்டிப்பாக பேரடைஸ் பண்ணுறேன். 1953 வந்து இந்த பேரடைஸ் செகந்திராபாத்தில் வந்து ஆரம்பித்தாங்க. 1978 மெஹதி அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஹோட்டலை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அண்ட் 1983 பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஹோட்டலாக வந்து இவங்க வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு கேன்டீனாக ஆரம்பித்த ஒரு சின்ன ஹோட்டல் தான் இது. நான் வந்திருக்கிற பேரடைஸ் ஹோட்டல் தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுலே வந்து பெருசு. அண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த ஓஜின்னு சொல்லுவாங்களா, ஒரிஜினல் பேரடைஸ் வந்து இதுதான். ஸோ இங்கே அட் அ டைமில் வந்து 1500 சீட்டிங்ஸ் வந்து இங்கே வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் பார்க்கும்போது எனக்கு இங்கே ஃப்ரெண்டில் பார்க்கும்போதே வந்து நிறைய பேர் அப்படியே உட்காந்துருக்காங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. சைட்லேயும் சரி, ஸ்ட்ரைட்டாகவும் சரி, லெஃப்ட்லேயும் சரி, அவ்வளோ வந்து மக்கள் கூட்டமாக இருக்குது. டோக்கன் எடுத்து மக்கள் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் செட்டிநாடு சிக்கன் கபாப். ஸோ இங்கே சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா இங்கே வந்து பிரியாணி ஸ்பெஷலாக இருக்கும், கபாப் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதில் நான் வந்து ஒரு கபாப் ஒன்று ஆர்டர் பண்ணேன். அண்ட் சிக்கனில் வந்து சிக்கன் பிரியாணி, நிசாம் சிக்கன் பிரியாணி அப்படிங்கிற ஒன்று ஆர்டர் பண்ணேன். இப்போ வந்து பிரியாணிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சிக்கன் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா குக்காக இருக்குது. சிக்கன் நல்லா டெண்டராக இருக்குது. ஸோ இந்த சிக்கனில் பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன், இந்த சைடில் இருக்கிற போர்ஷன் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்குது. சைடில் இருக்கிற அந்த போர்ஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் மாதிரி செம்ம கிறிஸ்பாக இருக்குது. எனக்கு இப்போவும் வந்து மவுத் வாட்டரிங்காக இருக்குது. ஸோ என்னோடய கபாப் பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் வந்து முடியவே போகுது. எனக்கு இன்னும் பிரியாணி வரல. என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. பிரியாணி கொண்டு வந்தாங்கன்னா நம்ம பாட்டுக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. இப்போ வந்து உள்ளே உட்கார்றதுக்கு எனக்கு வந்து 1.5 hours ஆச்சு. இப்போ வந்து நீ அவங்க கொடுத்து நான் எப்போ சாப்பிட்டு முடிச்சு போகிறதுன்னு எனக்கே தெரில. ஸோ இந்த கபாப் கூட ஒரு க்ரீன் சட்னி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு வந்து நான் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீட் க்ரீன் சட்னின்னு நினைக்கிறேன். ஹைதராபாத்தில் பிடிக்காதவங்க இந்த நீட் க்ரீன் சட்னி தான். டேஸ்ட்டு வந்து ஒரு புதினா சட்னி இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். இந்த க்ரீன் சட்னியும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னொன்று என்னென்னா இங்கே கொடுக்குற பிரியாணி எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஒரு குண்டால் கொடுக்குறாங்க. யார் அதெல்லாம் சாப்பிட்றாங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. இங்கே கொடுக்குற பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சாப்பிட முடியுமான்னு தெரில. பக்கத்து டேபிளில் பார்த்தேன் பெரிய ஒரு குண்டால் வந்து ரைஸ் வச்சு சாப்பிட்ருக்காங்க. நான் ஆர்டர் பண்ண அதே பிரியாணி தான் 3 பேர் சாப்பிட்ருக்காங்க. எனக்கு வந்து எவ்வளோக்கு இருக்குன்னு தெரில. ரொம்ப பசியில் இருக்கேன். காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை. இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம், வயிறு காலி பண்ணிட்டு வந்தான். இவங்க நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. ஆஹா, பிரியாணி எனக்கு தான். வழியாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பிரியாணி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம். அவங்க தான் சர்வ் பண்ணாங்க. கொஞ்சம் பிரியாணியெல்லாம் வெளியெல்லாம் செஞ்சிருச்சு. கொஞ்சம் சூடாக இருக்குது. ஏசி வந்து ஃபுல்லாக வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான். இருந்தாலும் பிரியாணி வந்து கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு பெரிய சிக்கன் பீஸ், அப்புறம் ரைஸ் வந்து ஆம்பிள் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி போதும், சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்போ தான் வந்து நான் சாப்பிட ஆரம்பித்தேன். ஒரு 2-3 வாய் வந்து பிரியாணி சாப்பிட்ருப்பேன். பிரியாணியோட ரைஸ் பார்த்திங்கன்னா பஸ்மதியில் தான் செஞ்சுருக்காங்க. அண்ட் இந்த சாஃப்ட்னஸ் வந்து செம்மையாக இருக்குது. இந்த பேரடைஸ் ஹோட்டலில் மட்டும்தான் வந்து இவ்வளோ நல்லாயிருக்கும். இதோட நிறைய சில பிரான்ச்சஸ் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்குமான்னா கொஞ்சம் டவுட்டு தான். பேரடைஸோட இன்னும் 2 அவுட்லெட்டில் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த டேஸ்ட் வந்து கிடைக்கல. அண்ட் இப்போ நான் சாப்பிட்ருக்கிற இந்த பிரியாணி பேர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிசாம்
சிக்கன் பிரியாணி. மசாலா வந்து தனியாக வந்து அவங்க மேக் பண்ணுறாங்க. அதில் வந்து இருக்கிற சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. பிரியாணியில் வந்து நல்லா ஆவி பறக்குது. சிக்கன் வந்து நீங்கள் பீல் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக பிஞ்சு வருது. நல்லா சாஃப்டாக இருக்குது சிக்கன். ஸோ இது வந்து நான் இப்படி ஒரு சின்ன ஒரு இது எடுக்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த பிரியாணியோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். இதில் வந்து நிறைய ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா தெரியுது. கிராம்பு இதெல்லாம் வந்து சில பிரியாணிகள் வந்து சாப்பிடும்போது அப்படியே சிக்கும். நமக்கு வந்து டேஸ்ட்டே வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஏலக்காய் இதெல்லாம் வரும்போது. ஆனால் இதெல்லாம் வந்து பொடிச்சு போட்டு இதில் ஆட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. இந்த பிரியாணி கூட பார்த்திங்கன்னா ஒரு குருமா கொடுத்துருக்காங்க, மோர் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆனியன் ஸ்லைசஸ் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுட்டு அது மேலே வந்து லெமனும் சேர்த்து, லெமன் ஒரு 1/4 போர்ஷன் இருக்கும், அதையும் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுக்குற கிரேவி எல்லாமே ஏதோ பரோட்டா கொடுக்குற மாதிரி இருக்குது. பார்க்குறக்கு அப்படி தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிளேஸில் சாப்பிட்ருந்தேன். அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து கிரேவி டேஸ்ட்டு கிடையாது. ஸோ இது எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்டா அந்த குருமா எடுத்தோம் அப்படின்னு இருக்குது. நம்ம நார்மலாக சாப்பிட்டுருந்தாவே நல்லா சாப்பிட்டுக்கலாம். குருமா நம்ம கொடுக்குறாங்க. அது இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து சில டைம் சூட் ஆகிருக்கலாம். ஆனால் இங்கே கொடுக்குறது வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. நான் எப்பவுமே வந்து நல்லா சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்குற பிரியாணிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னால் ரொம்ப சாப்பிட முடியல. ஒரு அளவுக்கு மேலே போதும் அப்படிங்கிற மாதிரி தோண வைக்குது. ஏன்னு தெரில. இத்தனைக்கும் கொஞ்சம் தான் நான் சாப்பிட்டேன். நிறையா வந்து எம்டி ஸ்டமக்கோட தான் வந்து நல்லா பசி இருக்குது எனக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் சாப்பிட்ருக்கேன். குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் அவ்வளோ சாப்பிட முடியல. மிச்சத்தை வந்து அப்படியே எடுத்துகிட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து மோர் ஆட் பண்ணுறேன். இது தயிரே இல்லைங்க, எப்பவுமே வந்து கர்ட் சலாட் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ லிக்விடாக இருக்குங்க. சிக்கன், மோர் அண்ட் ரைஸ் மூணுமே மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். நம்மளோட இதுக்கு முன்னாடி இருந்த வ்ளாக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையா ஃபுட்டு வச்சு வ்ளாக் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அது மாதிரி நம்ம இங்கே ஏன் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே கொடுக்குற குவான்டிட்டியே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த குவான்டிட்டிக்கு நம்ம ஒரு 4-5 ஐட்டம் ஆர்டர் பண்ணோன்னா சத்தியமாக முடியாது. அது எல்லாமே வந்து நிறைய வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அது எனக்கு வேண்டாங்கிறனால தான் நான் ஒவ்வொரு அவுட்லெட் போகும்போதும் அங்கே என்ன ஸ்பெஷலோ அதை மட்டும் நான் எடுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து இங்கே இருக்கிற பிரியாணி வந்து கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீங்கள் வந்து ஒரு பிரியாணி லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹைதராபாத்தில் பேரடைஸ் ஹோட்டல் 1953 ஸ்டார்ட் பண்ண மெயின் பிரான்ச்சில் மட்டும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா அங்கே தான் உங்களுக்கு ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து கிடைக்கும். அதனால தான். ஸோ எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சது. இங்கே வந்து கார்ட் பேமெண்ட் எல்லா பேமெண்ட் மெத்தடும் அவைலபிள் இருக்குது. பார்க்கிங் வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃபுட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த அவுட்லெட்டில் வந்து எனக்கு இங்கே கொடுக்குற ஃபுட்டு வந்து பிடிச்சிருக்கு. டைனிங் எல்லாமே நல்லா ஹைஜீனாக தான் இருக்குது. சர்வ் பண்ணுற எல்லாருமே ஹெட் கேப் போட்டிருக்காங்க, மாஸ்க் போட்டிருக்காங்க. ஸோ ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பேரடைஸ் ஹோட்டல் விசிட் பண்ணாமல் போகாதீங்க. இது வந்து ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். ஸோ நான் இதுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செலிபிரிட்டி வந்து வெளியே நின்றுருந்தாங்க. அவங்க நேம் எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் வெளியே நின்று காரில் ஏறுறக்காக நின்றுருந்தாங்க. ஸோ நம்ம வந்த பர்பஸ் என்னமோ அது பார்க்கலான்ட்டு நான் அப்படியே நேரம் உள்ளே வந்துட்டேன். இந்த ஹோட்டலுக்கு வந்து அவுட் ஆஃப் 5 4.5 நான் தருவேன். மேலும் இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஹோட்டல் இல்லாட்டி ரெஸ்டாரண்ட் ஒரு கஃபேல வச்சு உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். Until then, this is Rover Richu signing off.